ஹலோ, சொல்லுமா ஸ்ரீஜா. ரெஜிஸ்ட்ரேஷன் நேரத்துல எனக்கு ஃபோன் பண்ணிருக்க. அப்பா, அதுல தான்ப்பா ஒரு பிரச்சனை. அதுல என்னமா பிரச்சனைன்னு சொல்ற? என்னோட ஐடி ப்ரூஃப்ல என்னோட இனிஷியல் மாறி இருக்குப்பா. உன் ஐடியில இனிஷியல் மாறி இருக்கா? அதை இவ்வளவு நாள் கவனிக்காம இருந்த? அப்பா, இவ்ளோ நாளா நான் யூஸ் பண்ணிட்டு தான்ப்பா இருக்கேன். அப்புறம் எப்படி ஸ்ரீஜா அது தப்பா இருக்கும்? அப்பா, என் பேர்ல இந்த ஃபேக்டரியை ரெஜிஸ்டர் பண்ணணும்னா நீங்க வந்து கைரேகை வைக்கணுமா? நான் எப்படிமா அவங்க முன்னாடி வர்றது? நான் வந்தா 2 பேரும் மாட்டிப்போம். எனக்கும் தெரியும்பா. நாம என் கல்யாணத்துக்கு வர வச்ச ஃப்ரெண்ட கூட்டிட்டு வந்தாலும் நம்ம மாட்டிப்போம். அப்பா, இப்போ என்னப்பா பண்றது? நான் ஒரு முக்கியமான விஷயமா வெளியூர்ல இருக்கேன், அதனால வர முடியாதுன்னு சொல்லிடு. சரிப்பா, நான் சொல்லி பாக்குறேன். ஹீஸ்டிட்டா, என்னது இது? கை கட்டினது வாய் கெட்டது போல இருக்கே. அக்கா, கொஞ்ச நேரம் சும்மா இருக்கீங்களா? சும்மா தானே இருக்கேன். என்னங்க இது? சுபத்ரா, இனிமேலும் நம்ம டைமை வேஸ்ட் பண்ண வேண்டாம். இன்னும் 10 நாள் தான் இந்த கம்பெனி கைவிட்டு போக கூட சான்ஸ் இருக்கு. ஏற்கனவே நிறைய போட்டி இருக்கு. நாம எதுக்கு மேலேயும் டிலே பண்ண வேண்டாமா? அதுவும் இல்லாம என்னோட டாக்குமெண்ட்ஸ் எதையுமே நான் எடுத்துட்டு வரலங்க. ராகவ், அம்மாவோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ரெடியா என் போன்லயே இருக்கு. சூப்பர் விஷால். அப்ப நான் டாக்குமெண்ட்டை மாத்தி ரெடி பண்ணிடவா? இப்பவே அம்மா பேர்ல ரெஜிஸ்டர் பண்ணிடலாம். எல்லாரும் என்ன சொல்றீங்க? எனக்கு ஓகே. சார், உங்களுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லையே? எனக்கு எந்த அப்ஜெக்ஷனும் இல்ல ராகவ். உங்க விருப்பப்படியே பண்ணுங்க. சரி சார். ஸ்ரீஜா என்ன சொல்றா இசை? பெரிய ஏமாற்றம் போல இருக்காதா பின்ன? அவ முகத்தை பார்க்கவே சந்தோஷமா இருக்கு. ஏ, என்னவா அவளுக்கு? வேற என்னக்கா, சொத்து என் பேர்ல வரலன்னதும் அவளுக்கு ஒரே சந்தோஷம். பின்ன சொத்து அவளுக்கு கிடைக்கலன்னு ஏற்கனவே வயித்தறிச்சல்ல இருந்தா, இப்ப இல்லன்னு தெரிஞ்ச உடனே அவளுக்கு அப்படியே குடு குடு குடுன்னு இருந்திருக்குமே. ஏய், உனக்கு மட்டும் ஏன்டி இப்படி எல்லாம் நடக்குது? அக்கா, எனக்கு என்னமோ இது இசையோட பிளானா தான் இருக்குமோன்னு தோணுதுக்கா. அப்படியா சொல்ற? ஆமாக்கா, எனக்கு இந்த சொத்து கிடைக்க கூடாதுன்னு ஏதோ வேலை பார்த்திருக்காங்க. அப்படிதான் இருக்கும் அவளுக்கு. அவ்வளவு பெரிய ஃபேக்டரி கைவிட்டு போனா யாரா இருந்தாலும் வருத்தமா தான் இருக்கும்னு சொன்ன. வேற ஏதோ நான் தப்பா சொல்லிட்டேன் ஸ்ரீஜா? நீங்க ரொம்ப சரியா சொல்லிருக்கீங்கக்கா. இந்த கம்பெனி என் கையை விட்டு போனதுல இசை மேலதான் எனக்கு சந்தேகமா இருக்கு. நீங்க சொன்னதையே நான் திரும்ப சொல்றேன். அவ்வளோ பெரிய ஃபேக்டரி என் கைக்கு வரப்போகுதுன்னு தெரிஞ்சும் இசை முகத்திலயோ இல்ல அந்த விஷால் முகத்திலயோ கொஞ்சம் கூட பதட்டமே இல்லையே. ஐயோ, அவங்க முகத்தெல்லாம் நான் எப்படி பார்த்தேன்? நீ எப்ப கையெழுத்து போடுவன்னு இந்த பத்திரத்தை தான் பாத்துட்டு இருந்த. போட்டு போவீங்க. ஒரு வீக் கூட சேர்ந்து டபுள்யூ ஆயிடுச்சு. இதுக்கு போய் உன் பேர்ல கம்பெனியை பதிவு பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டானுங்க. இப்ப பாரு, அந்த இசை அவளோட ரூம்குள்ள போய் நிம்மதியா குத்தாட்ட போட்டுட்டு இருப்பா. நீ தான் உன் கையை காயப்படுத்திட்டு இருக்க. உனக்கு வலிக்கலையா? வலிக்குதுக்கா, வலிக்குது, ரொம்ப வலிக்குது. எங்க அப்பானா எனக்கு எவ்வளவு பிடிக்கும் தெரியுமா? ஆனா எங்க அப்பாவோட இனிஷியலையே மாத்தி போட்டது அந்த இசைக்கு வேணா சாதாரண விஷயமா இருக்கலாம். ஆனா இது நான் சாதாரணமா எடுத்துக்க மாட்டேன். இந்த வலி எப்பயுமே என் புத்தியிலே இருக்கணுங்க. அதுக்காக தான் நான் இப்படி என்னையே காயப்படுத்திக்கிட்டேன். இந்த காயத்தை பார்க்கும் போதெல்லாம் இசை கிட்ட நான் தோத்து போனதும் நான் அவளுக்கு திரும்ப கொடுக்க வேண்டியதும் எனக்கு ஞாபகம் வந்துகிட்டே இருக்கணும். ஐயோ, ஞாபகம் வரதுக்கு எப்படி இல்லாம பண்ணுவ? இதெல்லாம் ரொம்ப தப்பு ஸ்ரீஜா. சரி, தப்ப பத்தி என்கிட்ட பேசாதீங்கக்கா. இசை என்ன ரொம்ப சாதாரணமா நினைச்சிட்டா. இனி அவளையும் அவ தங்கச்சியையும் இந்த வீட்டை விட்டு துரத்தாம நான் ஓயவே மாட்டேன். ஐயோ, கோவம் கண்ணை மறைக்கும்னு சொல்லுவாங்க. ஏய், உனக்கு இந்த காயத்தையே மறைக்குது பாரு. நீ வந்து எங்கேயாவது உட்காரு வா. இந்த ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் எங்க இருக்கு? உட்காரு, கை காட்டு. இந்த ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் எங்க? எங்க அண்ணிக்கு வேற வேலையே இல்ல. எப்ப பார்த்தாலும் பூஜை பூஜைன்னு எங்க அண்ணன் காசில கறியாக்குறது இல்லாம நம்மளே வேலை வாங்குவாங்க. ஏய், நீ வாடி போலாம். அக்கா, அத்தை நம்ம 2 பேரையும் எல்லாத்தையும் எடுத்து வைக்க சொன்னாங்க. ஆமா, வெட்டி வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இதுல நம்மளும் ஒத்தாசை வேற பண்ணணும். வேற வேலை இல்ல பாரு. பேஷா பண்ணிடலாம். நமஸ்காரம்மா. வாங்க வாங்க. வணக்கம் வணக்கம். வா, நீங்க எல்லாரும் வருவீங்கன்னு அத்தை இப்பதான் சொல்லிட்டு போனாங்க. பூஜைக்கு என்னென்னலாம் வேணும்னு சொன்னீங்கன்னா நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணிடுறேன். வந்துட்டா. நீங்க யாருமா? இந்த வீட்டு மருமகளா? ஆமாங்க ஐயா. ஆமா. நல்லதுமா.
இந்த வீட்டோட தலைவாசல்ல மஞ்சள் குங்குமத்தை வச்சிருங்க. சரி அப்படியே மஞ்சள் பிள்ளையாரம் பிடிச்சு வச்சிருங்க. ஓகே தேவையான பொருட்கள்லாம் எடுத்து ரெடியா வைங்க. அப்புறம் யாகத்தை ஆரம்பிச்சிருங்க. சரிங்க ஐயா, நீங்க உள்ள போங்க, நான் எல்லாத்தையும் ரெடி சரிம்மா பண்றேன். சரி வாங்க சரி போலாம். பாரு, அவளே செய்வா. ஹே, அவளே விழுந்து விழுந்து எல்லாத்தையும் பண்ணுவா. அக்காக்கா, ஐயோ, இந்த இசைய யாகத்துல உட்கார விடாம தடுக்கணும்க்கா. அது எப்படி தடுக்க முடியும்? அக்கா, நான் சொல்ற மாதிரி செஞ்சு இதை நம்ம தடுத்துடலாம்க்கா. என்ன செய்யணும்? உங்க அம்மா சேலையில யாருக்கும் தெரியாம நெருப்பு பத்த வச்சிருங்கக்கா. என்னது? எங்க அம்மா சேலையிலயா நெருப்பு வைக்கணுமா? அடி பாவி, அங்க சுத்தி இங்க சுத்தி கடைசியில எங்க அம்மா சேலையில நெருப்பு வைக்க சொல்றியே? பூஜை நடக்கிற நேரத்துல அவங்க சேலையில நெருப்பு பிடிச்சுக்கிட்டா எல்லாரும் அபசகுணம்னு சொல்லுவாங்களே. அக்கா, அப்படி சொல்றதுக்காக தான்க்கா இந்த வேலையெல்லாம் பார்க்க சொல்றேன். அபசகுணம்னு சொல்லி பழைய இசை மேல போட்டுட்டா? அப்படியா சொல்ற? ஆமாக்கா, வாங்க முதல்ல. சரி வா. ஐயோ, ஏய், கண்டிப்பா வைக்கணுமா? எங்க அம்மாடி. போங்கக்கா. ஏய், ப்ளீஸ்க்கா, ப்ளீஸ் என்ன பண்ண? போங்க. வர்ஷினி, அக்கா, என்ன பண்ணிட்டு இருக்க? துவைச்ச துணியெல்லாம் மடிச்சு வச்சிட்டு இருக்கேன். அக்கா அக்கா, நீ எதுக்கு இதெல்லாம் செய்யற? ஏன் நான் உன் ட்ரெஸ் எல்லாம் மடிக்க கூடாதா? நான் அப்படி சொல்லலக்கா. வீட்ல பூஜை நடக்கும்போது நீ எதுக்கு இங்க வந்தேன்னு கேக்குறேன். என் ஜாதகத்தால தான் அங்க இருக்கிற எல்லாரோட சந்தோஷமும் கெட்டு போயிடுச்சுன்னு பூஜை நடத்துறாங்க. பின்ன நான் எப்படி அந்த பூஜையில இருக்க முடியும் சொல்லு? அத்தை என்ன அவுட் ஹவுஸ்ல இருக்க சொன்னாங்க, அதான் இங்க வந்தேன். அக்கா, சாரிக்கா. நீ எதுக்கு சாரி கேக்குற? இல்லக்கா, ஜாதக விஷயத்துல அம்மா பண்ண தப்புக்கு நீ கஷ்டப்படுறியே. நான் இப்பவே அத்தை கிட்ட போய் ஜாதக விஷயத்துல அம்மா பண்ண எல்லா விஷயத்தையும் சொல்ல போறேன். இரு வர்ஷினி, நீ போய் நடந்ததை சொல்றதால என் ஜாதகம் ஒண்ணும் மாற போறது கிடையாது. நடந்தது நடந்ததாவே இருக்கட்டும். இல்லக்கா, அட்லீஸ்ட் உன் மேல இருக்கிற தப்பான எண்ணம் மாறும்ல. மாறும், அது மாறிடும். ஆனா சித்திய பத்தி ரொம்ப மோசமான எண்ணம் வந்துருமே. இப்ப போய் சித்திய பத்தி சொன்னா எல்லாரும் நம்ம குடும்பத்தை பத்தி என்ன நினைப்பாங்க?